சுந்தர் வெளிநாட்டிற்கு புறப்பட்ட அந்த நாள் பிரியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த தனிமை நீண்ட நேரம் நீடிக்க ராஜேஷ் விடவில்லை. எனக்குதான் குழந்தை இல்ல, உன் குழந்தைய பார்த்துக்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும் பிரியா என்று அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் பிரியா அவனிடம் மொத்தமாக தஞ்சமடைந்தாள். கர்ப்பகாலத்தின் ஆரம்ப நாட்களில் ஏற்படும் அந்த தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் என பிரியா ஒவ்வொரு முறையும் தள்ளாடும்போது அவளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ராஜேஷே முன்னால் நின்றான். விமலா காலையிலேயே வேலைக்கு புறப்பட்டு விடுவாள். ராஜேஷ் தன் வேலையில் கவனம் செலுத்தாமல் பிரியாவை கவனிப்பதையே தன் முழு நேர பணியாக மாற்றிக்கொண்டான். மாலை விமலா வரும் வரை ராஜேஷ் பிரியாவின் அருகிலேயே இருந்தான். அவள் வாந்தி எடுக்கும்போது ஓடி வந்து அவள் தலையை பிடித்துக் கொள்வது, சோர்வாக படுத்திருக்கும்போது அவள் பாதங்களை மெல்ல வருடி தேய்த்து விடுவது, அவளுக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ அதை அவள் கேட்காமலேயே வாங்கி வந்து தருவது. பிரியாவின் உள்ளம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நான் கர்ப்பமா இருக்கும்போது என்ன பார்த்துக்க வேண்டியவன் பணத்துக்காக என்னை தவிக்க விட்டுட்டு வெளிநாடு போயிட்டான். ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத இவர் என்னை இப்படி தாங்குன்னு தாங்குறாரே. இந்த எண்ணம் அவளுக்குள் சுந்தரின் மீதான கசப்பையும் ராஜேஷின் மீதான ஈர்ப்பையும் ஒரு சேர உருவாக்கியது. ஒரு நாள் மதியம் ராஜேஷ் அவளுக்கு பழங்களை நறுக்கி கொடுத்து கொண்டிருந்தான். ஏமாமா, எனக்காக இவ்வளவு செய்றீங்க, உங்க வேலை கெடுமே என்று பிரியா நெகிழ்ச்சியுடன் கேட்டாள். ராஜேஷ் அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, உன் சிரிப்புக்காக எதை வேணும்னாலும் இழக்கலாம் பிரியா. சுந்தர் கொடுத்து வைக்காதவன், உன்னையும் உன் குழந்தையையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்க கூடாது என்று அவன் சுந்தரை குறை சொல்லும் போதெல்லாம் பிரியாவுக்கு அது உண்மையாகவே தோன்றியது. அந்த நெகிழ்ச்சி வெறும் நன்றியோடு நிற்கவில்லை. ஒரு ஆணின் அரவணைப்பிற்காக ஏங்கிய அந்த பேதை மனதிற்குள் ராஜேஷ் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக தெரியத் தொடங்கினான். சுந்தர் அனுப்பும் பணம் அவளுக்கு வெறும் காகிதமாக தெரிந்தது. ஆனால் ராஜேஷ் காட்டும் அந்த அன்பு அவளுக்கு பேரின்பமாக தெரிந்தது. அந்த காம்பவுண்ட் வீட்டின் சுவர்களுக்கு காதுகள் மட்டும் இருக்கவில்லை, கூர்மையான கண்களும் இருந்தன. சுந்தர் வெளிநாடு சென்ற பிறகு ராஜேஷ் பிரியாவின் வீட்டில் அதிக நேரம் செலவழிப்பதும் அவளுக்கு பணிவிடை செய்வதும் தெருவில் இருப்பவர்களுக்கு பெரும் விவாத பொருளாக மாறியது. புருஷ ஊர்ல இல்லாத நேரத்துல ராஜேஷ் இவளுக்கு புருஷ மாதிரியே இருக்கானே என்ற அக்கம்பக்கத்தில் எழுந்த முணுமுணுப்பு காட்டு தீயாக பரவி விமலாவின் காதுகளை எட்டியது. அன்று விமலாவின் வீட்டுக்குள் இடி முழங்கியது. உன்னை தங்க மாதிரி நினைச்சு அவளை கவனிக்க சொன்னா இப்படி ஊர் சிரிக்க வைப்பியா என்று விமலா ஆவேசமாக சண்டையிட்டாள். ஆனால் ராஜேஷ் தன் தவறை மறைக்க வன்முறையை கையில் எடுத்தான். பிள்ளை பெத்து தர வக்கில்ல, உனக்கு வாய்ப்பேச்சு வந்துடுச்சா என்று கத்தி அவளை கொடூரமாக அடித்து வீட்டிலிருந்து வெளியே தள்ளினான். மானமே போனதாக உணர்ந்த விமலா பிரியாவின் வாசலில் நின்று கதறி அழுதாள். தங்கச்சீனி நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டேண்டி சனியனே, என் புருஷனையே வளைச்சு போட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா? உன் வயித்துல வளர்றது உருப்படுமா? அழிஞ்சுதான் போவா என்று கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து மண்ணை வாரி தூற்றிவிட்டு தன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றாள். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பிரியாவுக்கு உடல் நடுங்கியது. ஊரே வேடிக்கை பார்க்கும்படி அசிங்கப்பட்டு விட்டோமே என்ற அவமானத்தில் விம்மி விம்மி அழுதாள். சற்று நேரத்தில் ராஜேஷ் உள்ளே வந்தான். வேண்டாம், வெளியில போங்க, உங்களாலதான் இவ்வளவு பெரிய அசிங்கம் என்று பிரியா கத்தினாள். ராஜேஷ் மிக நிதானமாக தன் தந்திரத்தை பரப்பினான். பிரியா, நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு உதவி செஞ்சது ஒரு தப்பா? என் பொண்டாட்டி ஒரு சந்தேக பிசாசு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவளை கட்டிக்க இஷ்டம் இல்ல. எங்க அப்பா கட்டாயப்படுத்தினதாலதான் கட்டிக்கிட்டேன். ஆனாலும் அவளுக்கு உண்மையா இருந்த. ஆனா அவ நம்மள பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாளே. உன் புருஷன் உன்னை இப்படி கேவலமா பேசினா நீ சும்மா இருப்பியா? அதான் அவளை அடிச்சு விரட்டின என்று அவன் வேஷம் போட்டான். அவனது பாதிக்கப்பட்டவன் என்ற நடிப்பு பிரியாவின் கோபத்தை கரைத்தது. அவளுக்காக அவன் தன் மனைவியையே பிரிந்துவிட்டான் என்ற எண்ணம் அவளுக்குள் ஒரு தவறான நன்றியுணர்வை உருவாக்கியது. அவன் வாங்கி வந்த பிரியாணியை நீட்டி, சாப்பிடு பிரியா, நீ நல்லா சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றான். பிரியா அந்த பிரியாணியை சாப்பிடும்போது ராஜேஷின் தியாகத்தை பற்றி மட்டுமே யோசித்தாள். அவருக்கு சொந்தமா இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னை பாதுகாப்பு பெட்டகம் போல பார்த்துக்கிறாரே என நெகிழ்ந்தாள். அன்று இரவு பிரியா தண்ணீர் குடிக்க எழுந்தபோது உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றியது. தலை சுற்றலில் கண்ணை கட்டியது போல வர தடுமாறி கீழே விழுந்தாள். மறுநாள் காலையில் வழக்கம் போல வீட்டுக்குள் நுழைந்த ராஜேஷ் பிரியா கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து பதறிப்போனான். ஓடி வந்து அவளை எழுப்பி தண்ணீர் கொடுத்து விசாரிக்க, மாமா, சடனா மயக்க வந்துருச்சு என பிரியா மெல்லிய குரலில் சொல்ல ராஜேஷின் முகத்தில் ஒரு திட்டம் மின்னியது. புள்ளதாச்சி பொண்ணு, இப்படி தனியா இருக்கியே பிரியா, உன்னை பாத்துக்க கூட ஆள் இல்லையே. நான் ஒன்னு பண்றேன்,
இனிமேல் நைட்டும் நானே இங்க வந்து படுத்துக்கிறேன். அப்போதான் ஏதாவதுனா உடனே பார்க்க முடியும் என்றான் அதிகாரத்தோடு. பிரியா மீண்டும் தயங்கினாள். வேண்டாம் மாமா, அதுவும் ராத்திரி நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது சரி வராது என்றாள். ஆனால் ராஜேஷ் அவளை பேசவிடவில்லை. குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுவ? உன்னை விட அந்த பச்சை குழந்தையும் தான் இப்ப முக்கியம் என்று அவளை அதட்டிய ராஜேஷ் உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். பரிசோதனை நேரத்தில் மருத்துவர் ராஜேஷை பார்த்து, இது உங்க ஹஸ்பண்டா என கேட்க ராஜேஷ் எதுவுமே மறுத்து பேசவில்லை. ஒரு நிமிடம் அவன் மௌனமாக இருந்ததை பிரியா வித்தியாசமாக பார்த்தாள். உடனே அவளே இடைமறித்து, இல்ல டாக்டர், இவர் என் மாமா என்று உண்மையை சொன்னாள். பரிசோதனையில் குழந்தைக்கு பாதிப்பில்லை என்று தெரிந்ததும் இருவரும் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஆனால் பிரியாவின் மனதில் ஒரு சந்தேகம் குடைந்து கொண்டே இருந்தது. டாக்டர் கேட்டதுக்கு நீங்க ஏன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்க மாமா என்று அவள் நேரடியாகவே கேட்டாள். ராஜேஷின் முகம் சட்டென வாடியது போல நடித்தான். என் பொண்டாட்டி கர்ப்பமாகணும், அவளை கூட்டிட்டு இப்படி ஆஸ்பத்திரி போகணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா பிரியா? ஆனா அந்த பாக்கியமே எனக்கு கிடைக்கல. இப்ப உன்னை கூட்டிட்டு போயிருக்கும்போது அந்த டாக்டர் கேட்டது புருஷனான்னு என் காதுல விழல, குழந்தைக்கு அப்பனான்னு கேட்டது போல விழுந்தது. அந்த ஏக்கத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் பிளாக் அவுட் ஆயிட்டேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். அவன் சொன்ன பொய்யை அப்படியே நம்பிய பிரியா அவனது ஏக்கத்தை பார்த்து நெகிழ்ந்து போனாள். சாரி மாமா, உங்களுக்குள்ள இவ்வளவு வருத்தம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொன்னபோது அவளுக்குள் ராஜேஷ் ஒரு உன்னதமான மனிதராக தெரிந்தான். அன்றிரவு முதல் ராஜேஷ் பிரியாவின் வீட்டிலேயே தங்கத் தொடங்கினான். அந்த குறுகலான அறையில் ஒரு பக்கம் சுவர் ஒட்டி பிரியா படுத்திருக்க சற்று இடைவெளி விட்டு ராஜேஷ் படுத்துக்கொண்டான். முதல் முறையாக சுந்தரை தவிர்த்து வேறொரு ஆடவனுடன் ஒரே அறையில் இரவை கழிப்பது பிரியாவுக்கு நடுக்கத்தை தந்தது. அவள் உடல் பதற்றத்தில் இருக்க ராஜேஷ் மெல்ல பேசினான். பிரியா, பயப்படாத, இது எல்லாம் உன் பாதுகாப்புக்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும்தான். நான் தப்பா எதுவும் நினைக்க மாட்டேன் என்று அவன் சொன்ன சமாதானம் அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தது. கண்கள் மூடி தூங்க முயன்றாள். அடுத்த சில நாட்களில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. தினமும் இரவு தூங்கப் போகும்போது தள்ளி படுக்கும் ராஜேஷ் நடு இரவில் விழித்து பார்க்கும்போது பிரியாவுக்கு மிக அருகில் படுத்திருப்பது போல தெரிந்தது. ஒருவேளை இடம் குறுகலாக இருப்பதால் தூக்கத்தில் உருண்டு வந்திருப்பாரோ என்று அவளது அப்பாவி மனம் அதை நியாயப்படுத்தியது. ஆனால் அந்த இடைவெளி ஒவ்வொரு இரவும் குறைந்து கொண்டே வந்தது அவளுக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அன்று சுந்தருடன் போனில் பேசும்போது மீண்டும் மோதல் வெடித்தது. நீ பணத்துக்காக தான் ஓடுற சுந்தர், நான் உனக்கு முக்கியமே இல்லை என்று பிரியா ஆத்திரத்தில் கத்த மறுமுனையில் சுந்தர் வெடித்தான். உனக்காகவும் நம்ம புள்ளக்காகவும் தானே இங்க வந்து கஷ்டப்படுற. ஒருவேளை சோறு சாப்பிட்டுட்டு மாடா உழைக்கிறேன், வேலை செஞ்சு உடம்பெல்லாம் நொந்து போயிருக்கேன். நீ என்னடானா லேசா பேசிட்டு போற? என் அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னா கேட்காம கொழுப்பெடுத்து தனியா இருக்க. இதுக்கு நான் என்ன செய்ய என்று கோபத்தில் போனை துண்டித்தான். தனிமையும் சுந்தரின் வார்த்தைகளும் பிரியாவை சுக்குநூறாக உடைத்தன. தன் எதிர்காலத்தை பற்றி நினைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அன்றிரவு இருளில் அவள் அழுது கொண்டிருப்பதை உணர்ந்த ராஜேஷ் மெல்ல அவள் அருகே வந்தான். திடீரென்று பிரியாவின் தலையை யாரோ வருடுவது போல இருந்தது. திடுக்கிட்டு பார்த்தபோது ராஜேஷ் மிக அருகில் அமர்ந்து அவளது தலைமுடியை கோதிக் கொண்டிருந்தான். அழாத பிரியா, உனக்கு ஏதோ வருத்தம்னு புரியுது. வயித்துல குழந்தை இருக்கும்போது அழக்கூடாது தங்கம். நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு. குழந்தைக்காகவாவது அழாம தூங்குமா என்று அவன் மிக மென்மையாக ஒரு அன்பான கணவனைப் போல பேசினான். அந்த நடு இரவு தனிமையில் சுந்தரின் கோபமான வார்த்தைகளால் காயப்பட்டிருந்த பிரியாவுக்கு அந்த ராஜேஷின் அந்த வருடல் ஒரு மருந்தாக தெரிந்தது. ஒரு நிமிடம் தன் நிலையை மறந்து அந்த ஆறுதலை ஏற்றுக்கொண்டாள். அவனது கைகளை தடுக்க தோன்றவில்லை. மெல்ல அழுகையை நிறுத்தியவள் அந்த போலியான அரவணைப்பிலேயே தூங்கிப் போனாள். அந்த வாரம் முழுக்க ஒரு அமைதி நிலவியது. ஆனால் ஒரு நாள் இரவு ராஜேஷ் மது அருந்திவிட்டு தடுமாறியபடி வீட்டிற்கு வந்தான். பிரியாவுக்கு சுந்தரின் நினைவு வந்து கோபம் பொங்கியது. ஏன் மாமா இப்படி என்று அவள் சத்தம் போட, விமலா ஞாபகம் வந்துடுச்சு பிரியா, அந்த வருத்தத்துல குடிச்சிட்ட என்று அவன் போலி அழுகையுடன் சொல்ல பிரியா இரக்கப்பட்டு அவனை உள்ளே வர சொன்னாள். அன்றிரவு இருவரும் படுத்திருந்தார்கள். நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த பிரியாவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. சட்டென கண்விழித்து பார்த்தபோது ராஜேஷ் மெதுவாக அவள் அருகில் நகர்ந்து அவளது புடவையை மிக மெல்லியாக விலக்கிக் கொண்டிருந்தான். அவன் கை அவளது மென்மையான வெளிரிய வயிற்றின் மீது லேசாக படிந்திருந்தது. அவன் விரல்கள் மெதுவாக வயிற்றை வருடின. பிரியாவுக்கு உடல் முழுக்க அதிர்ச்சி அடித்தது. கத்தலாம் என்று தோன்றியது. ஆனால் அவள் வாய் பிறக்கவில்லை. ஒரு பக்கம் பயம், மறுபக்கம் இவர் இப்படி கோபித்தால் இந்த அன்பு எல்லாம் போய்விடுமோ என்ற பயம்.
அவள் தூங்குவது போலவே கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். ராஜேஷ் தைரியம் வந்தவனாக அவளது சேலையை இன்னும் கொஞ்சம் விலக்கினான். பிறகு தலையை குனிந்து அவளது வயிற்றில் மெல்ல முத்தம் கொடுத்தான். அவன் சூடான உதடுகள் அவளது மென்மையான தோலில் பதிந்தபோது பிரியாவின் உடல் லேசாக நடுங்கியது. எனக்கும் ஒரு குழந்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ராஜேஷ் கண்ணீருடன் முணங்கினான். பிறகு அவன் முகத்தை முழுக்க அவளது வயிற்றில் புதைத்து அழ ஆரம்பித்தான். பிரியாவுக்கு இப்போது விஷயம் புரிந்தது. இவர் குழந்தைக்காக ஏங்குகிறார், நாம் தப்பாக நினைத்து விட்டோம் என்று நினைத்தாள். மாமா என்று மெல்ல அழைத்தாள். ராஜேஷ் தலையை உயர்த்தினான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. பிரியா, எனக்கு ஒரு குழந்தையே இல்லையே என்று அழுதான். பிரியா மனம் உருகி அவனை நெருக்கமாக இழுத்து அவன் தலையை தன் வயிற்றோடு அணைத்து கொண்டாள். இது உங்க குழந்தை மாமா, நீங்க தான் எங்களை பாத்துக்கிறீங்க, இனி இது உங்க குழந்தை, நீங்க அழாதீங்க என்று அவளும் கண்ணீருடன் சொன்னாள். நிஜமாவா பிரியா என்று ராஜேஷ் ஆசையுடன் கேட்டான். ஆமா மாமா, இந்த குழந்தை உங்களை அப்பா என்றுதான் கூப்பிடும் என்று பிரியா மெல்லிய குரலில் சொன்னாள். ராஜேஷின் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அவன் மீண்டும் தலையை குனிந்து அவளது வயிற்றில் முத்தமிட்டான். முதலில் மென்மையான முத்தங்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் அதிகரித்தது. அவன் உதடுகள் அவளது தொப்புளை சுற்றி ஈரமாக பதிந்தன. லேசாக நாக்கு தொட்டது. சூடான மூச்சு அவளது வயிறு முழுக்க பரவியது. பிரியா உடல் நடுங்கியது. அவள் குரல் மிகவும் பலவீனமாக வெளிவந்தது. மாமா, நான் பிரியா மாமா, உங்க மனைவி இல்ல, வேண்டா என்றாள். ராஜேஷ் ஒரு நிமிடம் நின்றான். பிறகு மன்னிச்சிடு பிரியா என்று முணுமுணுத்துவிட்டு தன் இடத்திற்கு திரும்பி படுத்துக் கொண்டான். பிரியா கண்களை மூடியபடி படுத்திருந்தாள். இப்போது நடந்த அத்தனையும் அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்தது. அவன் கொடுத்த முத்தங்கள், அவன் உதடுகளின் சூடு, அவன் முகத்தை அவள் வயிற்றில் புதைத்த அந்த உணர்ச்சி எல்லாம் அவளுக்கு ஒரே நேரத்தில் பயத்தையும் வேறொரு விசித்திரமான உணர்வையும் கொடுத்தது. யாரோ ஒரு சலனத்தில் முத்தம் கொடுத்துட்டாரு, பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். விதி யாரையும் விடுவதில்லை. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பிரியாவுக்கு கருச்சிதைவு ஏற்படுகிறது. தான் ஆசையாக சுமந்த உயிர் பாதியிலேயே பிரிந்ததை எண்ணி பிரியா நிலை குலைந்து போனாள். ஆனால் அவளை விட ராஜேஷ் காட்டிய துக்கம் அவளுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஐயோ, நம்ம குழந்தை போயிடுச்சே பிரியா, நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா என்று ராஜேஷ் கதறி அழுது கொண்டு அவளை இருக்க கட்டி அணைத்துக் கொண்டான். அந்த துயரமான சூழலில் பிரியாவும் ஆறுதலுக்காக அவனை தழுவிக்கொண்டு அழுதாள். அவனது அணைப்பில் இருந்த அந்த ஆபத்தான நெருக்கம் அவளுக்கு அப்போது தவறாக தெரியவில்லை. அன்றிரவு பிரியா சோகத்தில் மூழ்கி கிடக்க ராஜேஷ் நன்றாக மது அருந்திவிட்டு வந்தான். என்னை தடுக்காத பிரியா, என் குழந்தை போன சோகத்துல நான் இருக்கேன் என்று அவன் சொன்னபோது பிரியா அவனை எதுவுமே சொல்லவில்லை. மாறாக சுந்தருக்கு தகவல் சொன்னபோது அவர் பேசியதுதான் அவள் மனதை ரணமாக்கியது. ஏண்டி, ஒரு குழந்தைய கூட உன்னால உருப்படியா பாத்துக்க முடியாதா? இதுக்குதான் எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற என்று சுந்தர் ஆத்திரத்தில் கத்த ஏற்கனவே உடைந்து போயிருந்த பிரியாவின் மனம் சிதறியது. தன் மனைவி இவ்வளவு பெரிய துக்கத்தில் இருக்காளே, அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு கூட தோணலையே இவருக்கு என்று சுந்தர் மீது அவளுக்கு கடும் கோபம் வந்தது. அன்றிரவு இருளில் அழுது கொண்டே படுத்திருந்த பிரியாவிடம் ராஜேஷ் மெல்ல நெருங்கினான். அழாத தங்கம், அவன் அப்படிதான் பேசுவான், அவனுக்கு உன்மேல அக்கறை இல்ல, பணத்து மேலதான் அக்கறை, நான் இருக்கேன்ல உனக்கு என்று அவன் பிரியாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். சுந்தலின் கசப்பான வார்த்தைகள் ஒரு புறம், ராஜேஷின் இதமான ஆறுதல் ஒரு புறம். பிரியா மெல்ல மெல்ல தன் கணவனை பிரிந்து ராஜேஷ் விரித்த அந்த மாய வலைக்குள் முழுவதுமாக விழத் தொடங்கினாள். அவளுக்கு இப்போது சுந்தர் ஒரு அந்நியனாகவும் ராஜேஷ் ஒரு நெருக்கமானவனாகவும் தெரியத் தொடங்கியது. அன்று மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனை நாள். ஆனால் ராஜேஷ் அவளை நேராக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை. முதலில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்று பிரியாவுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ரசித்து பார்த்து ஆர்டர் செய்து அவளை சாப்பிட வைத்தான். சாப்பிட்டு முடித்ததும் அவளை ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிச் சென்றான். அங்கே இருந்த வெளிச்சம், கண்ணாடிகள், அழகான பொருட்கள் என அனைத்தையும் பார்த்து பிரியா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். இதுவரை 4 சுவற்றுக்குள்ளும் அசுத்தமான சந்துகளுக்குள்ளும் வாழ்ந்தவளுக்கு அந்த உலகம் ஒரு சொர்க்கமாக தெரிந்தது. அங்கேயே ஒரு திரையரங்கில் இருவரும் சேர்ந்து படம் பார்த்தார்கள். அன்று பிரியாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சுந்தரிடம் பலமுறை கேட்டும் கிடைக்காத அந்த சினிமா அனுபவம் இன்று ராஜேஷால் எந்த கேள்வியுமின்றி அவளுக்கு கிடைத்தது.
பரிசோதனை முடிந்து வெளியே வரும்போது வாசலில் மல்லிகை பூ வாங்கி வந்தான் ராஜேஷ். அந்த வாசத்திலும் அவனது உபசரிப்பிலும் தன்னை மறந்திருந்த பிரியா, நீங்களே வச்சு விடுங்க மாமா என்று உரிமையோடு தலை சாய்த்தாள். ராஜேஷும் மிகுந்த வாஞ்சையோடு அவளது கூந்தலில் பூவை சூடிவிட்டான். வீட்டிற்கு திரும்பியதும் ராஜேஷின் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. மெல்ல பிரியாவிற்கு அருகில் வந்து அமர்ந்தான். பிரியா, எனக்கு ஒரு சின்ன ஆசம்மா. என் பொண்டாட்டி கர்ப்பமானதும் அவ வயித்த தொட்டு பார்க்கணும், காது வச்சு உள்ள இருக்கிற துடிப்ப கேட்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே அமையல. ஒரே ஒரு வாட்டி உன் வயித்த தொட்டு பார்க்கவா என்று ஏக்கத்தோடு கேட்டான். பிரியா ஒரு நிமிடம் திகைத்து போனாள். சுந்தரை தவிர வேறு யாரையும் தன் உடல் தொட அனுமதித்தது இல்லை. ஆனால் அவளது மனம் கணக்கு போட்டது. நமக்காக நாள் முழுக்க கூடவே இருந்து அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. நமக்காக வேலையை விட்டுட்டு நிக்கிறாரு. இந்த சின்ன ஆசைய கூட நிறைவேற்றலனா எப்படி? அவனது அந்த போலியான ஏக்கம் பிரியாவின் தர்க்க அறிவை மழுவ செய்தது. சரிமாமா என்று அவள் மெல்ல சொல்ல, ராஜேஷ் வெற்றி களிப்புடன் அவளது வயிற்றின் மீது கை வைத்தான். பிரியாவுக்கு உடல் முழுக்க ஒரு அதிர்ச்சி அடித்தது போலிருந்தது. சுந்தரை தவிர வேறு எந்த ஆணும் இப்படி தொட்டதில்லை. அவன் கை வயிற்றின் மேல் லேசாக தடவியது. மெதுவாக விரல்கள் சுழன்று மென்மையாக அழுத்தின. பிறகு அவன் தலையை குனிந்து காதை அவளது வயிற்றோடு ஒட்ட வைத்தான். உள்ளே எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவன் நீண்ட நேரம் அப்படியே இருந்தான். பிரியா சங்கடத்துடன் உடலை இறுக்கிக் கொண்டாள். திடீரென்று ராஜேஷ் தன் கன்னத்தை அவளது மென்மையான வயிற்றில் லேசாக உரசினான். அந்த சூடான மூச்சு பிரியாவின் உடல் முழுக்க பரவியது. அவள் உதடுகளை இறுக்கமாக கடித்துக் கொண்டாள். அடுத்த கணம் ராஜேஷ் லேசாக திரும்பி அவளது சேலையை விலக்கி நேரடியாக வயிற்றுத்தோலை தொட்டான். அவன் உள்ளங்கை முழுக்க அந்த மென்மையான சருமத்தை வருடியது. பிரியா உடல் நடுங்கியது. என்று முணங்கியபடி அவன் தன் கன்னத்தால் மீண்டும் வயிற்றை தடவினான். பிறகு மெல்ல தலையை குனிந்து தொப்புளுக்கு அருகில் லேசாக முத்தம் கொடுத்தான். அந்த ஈரமான உதடுகள் அவளது வயிற்றில் பதிந்ததும் பிரியாவுக்கு மூச்சே நின்று போனது. ஐயோ வேண்டாம் மாமா என்று பிரியா திடுக்கிட்டு அவனை தடுக்க முயன்றாள். ஆனால் ராஜேஷ் இன்னும் அழுத்தமாக உதட்டை பதித்து தொப்புளை சுற்றி லேசாக முத்தமிட்டான். அவன் நாக்கு லேசாக தொட்டது போலிருந்தது. பிரியா பயத்துடன் மாமா போதும் என்று தள்ள முயன்றாள். அப்போதுதான் ராஜேஷ் திடீரென்று தன் தலையை எடுத்து குற்ற உணர்ச்சி நிறைந்த முகத்துடன் பின்வாங்கினான். சாரி பிரியா, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என் மனைவியை தொட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் மனசு கொஞ்சம் தடுமாறிடுச்சு. என்னை மன்னிச்சிடுமா என்று சொல்லியபடி அவன் தரையில் மண்டியிட்டு பிரியாவின் கால்களை பிடித்து கெஞ்சினான். அவன் கண்களில் கண்ணீர் கூட வந்தது போலிருந்தது. பிரியா அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளது உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ராஜேஷன் கை தொட்ட இடங்களெல்லாம் இப்போதும் சூடாக எரிந்து கொண்டிருந்தது. பிரியாவால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. அபாட்டான பிறகு அவள் மனம் முழுக்க இருள் படர்ந்திருந்தது. அழுகையும் உடல்வலியும் மனவலியும் அவளை சூழ்ந்திருந்தன. ராஜேஷ் அவளை பார்த்து மனம் கலங்கினான். அன்று மாலை அவன் வெளியே போய் ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கி வந்தான். பிரியா, இத கொஞ்சம் குடிமா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் இருக்கும், எல்லாத்தையும் மறக்க உதவும் என்றான் மெல்லிய குரலில். வேண்டாமாமா, எனக்கு அது வேண்டாம் என்று பிரியா மறுத்தாள். உனக்கு நடந்ததை மறக்கணும்னா இத கொஞ்சம் குடி, நான் உன்னோட இருக்கேன், பயப்படாத என்று அவன் அழுத்தமாகச் சொல்ல பிரியா முதல் முறையாக அந்த மது பாட்டிலை தொட்டாள். ராஜேஷ் அவளுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தான். பிரியா முகம் சுளித்தபடி முதல் மூச்சு எடுத்தாள். குடித்த பிறகு இருமினாள். ஆனால் இரண்டாவது முறை கொஞ்சம் எளிதாக இருந்தது. போதை வேகமாக ஏறியது. அவளது கண்கள் சிவந்தன. உடல் தளர்ந்தது. என் வாழ்க்கை எல்லாம் நாசமாச்சு மாமா என்று பிரியா புலம்பி அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீர் வழிந்தது. ராஜேஷ் உடனே அவளை நெருங்கி இறுக்கமாக அணைத்து கொண்டான். அழாத, நான் இருக்கேன் என்றான். பிரியா போதையில் தள்ளாடியபடி, டே மாமா நீ தொடாதடா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது என்று முணுமுணுத்தாள். என்ன ஆகுது செல்லம், மாமா கிட்ட சொல்லு என்று ராஜேஷ் கேட்டபடி அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். அவன் மார்பில் அவள் முகம் புதைந்தது. செல்லம்மா, யாரு நாத என்று பிரியா போதையில் கேட்டாள். ஆமாடி, நீ என் செல்லந்தாண்டி என்றான் ராஜேஷ். டீயா? என்ன மாமா, போதை ஏறிடுச்சா டீ போட்டு கூப்பிடுற என்று பிரியா சிரித்தபடி கேட்டாள். உன்னை டீன்னு கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைடி, கூப்பிடவா? சரி கூப்பிடு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என் செல்லம் டி நீ.
ஆனா நீ தொடாம பேசுடா மாமா. டாவா என்று ராஜேஷ் சிரித்தான். ஆமா, நீ டி சொன்னா நான் டா சொல்வேன். சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜேஷ் உடனே அவளை இழுத்து தன் மார்போடு சாய்த்து கொண்டான். பிரியா அவன் நெஞ்சில் சாய்ந்து, எனக்கு தலை சுத்துது மாமா என்றாள். அது போதடி, பொண்டாட்டி என்று ராஜேஷ் மெல்லிய குரலில் சொன்னான். யாரு பொண்டாட்டி? விமலாதான் உன் பொண்டாட்டி, நான் பிரியா. ஏன், நீ என் பொண்டாட்டி இல்லையா? உன் வயித்துல இருந்த புள்ளைக்கு நான் அப்பான்னு சொன்னப்போ நீ என் பொண்டாட்டி தானேடி. ஓ, அப்படி சொல்றியா? சும்மா கூப்பிட்டுக்கிறேன்டி, ப்ளீஸ். சரி, கூப்பிட்டுக்கோ. ஹே செல்ல பொண்டாட்டி, சொல்லுடா என் மாமா. நீ என் புருஷன்னு சொல்லுடி, ப்ளீஸ் டி. நோ, சுந்தர் தான் என் புருஷன். ஒரு தடவை சொல்லுடி, எனக்கு ஆசையா இருக்கே. நோ, நான் உன்னை மால் கூட்டிட்டு போனேன், பூ வாங்கி கொடுத்தேன்ல, சொல்லுடி. பிரியா போதையில் தள்ளாடியபடி, சரி சொல்றேன் புருஷா என்றாள் மெல்ல. நல்லா சொல்லுடி பொண்டாட்டி. சொல்லுடா புருஷா, என் செல்ல பொண்டாட்டி, என் செல்ல புருஷா என்று பிரியா போதையில் உளறி சிரித்தபடி சொல்லிக் கொண்டிருந்தாள். ராஜேஷ் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தான். அவன் கை அவளது இடுப்பை சுற்றி இறுக்கியது. டே மாமா, என்ன பண்ற என்று பிரியா தள்ளாடியபடி கேட்டாள். படிடி என்று சொல்லி அவளது சேலையின் முன்தனையை மெல்ல தூக்கினான். டே நோ என்று பிரியா மெல்லிய குரலில் மறுத்தாள். ராஜேஷ் அவளது வயிற்றை பார்த்தபடி, ப்ளீஸ் டி, லாஸ்ட் ஒரு தடவை நம்ம குழந்தை இருந்த வயிற்ற கொஞ்சம் கிஸ் பண்ணிக்கிறேன் என்று கெஞ்சினான். பிரியா போதையில் மறுக்கும் சக்தி இல்லாமல் சரி என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ராஜேஷ் உடனே தலையை குனிந்தான். அவன் உதடுகள் அவளது மென்மையான வயிற்றில் முதலில் மெல்லிய முத்தங்களாக பதிந்தன. பிறகு அந்த முத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தமாக மாறின. அவன் நாக்கு லேசாக தொட்டு தொப்புளுக்குள் மெல்ல சுழன்றது. சூடான ஈரமான முத்தங்கள் அவளது வயிறு முழுக்க பரவின. பிரியா போதையில் கண்களை மூடியபடி உடல் லேசாக நடுங்கி என்று முணங்கினாள். அவள் கை தானாகவே அவன் தலையில் பதிந்தது. ராஜேஷ் அவளது வயிற்றை முழுக்க முத்தமிட்டபடி, என் செல்ல பொண்டாட்டி என்று முணுமுணுத்தான். அறையிலிருந்த இருளும் போதையும் அவர்களின் சூடான மூச்சும் மட்டுமே நிலவியது. டி, என் செல்ல பொண்டாட்டி, உன் வயிறு ரொம்ப மென்மையா இருக்கு என்று அவன் முணுமுணுத்தான். அவன் கை அவளது இடுப்பை மெல்ல வருடியது. சேலையின் முன்தனை முழுவதும் விலக்கப்பட்டிருந்தது. அவளது வெளிரிய மெல்லிய வயிறு முழுக்க அவன் சூடான மூச்சில் நனைந்து கொண்டிருந்தது. பிரியா போதையில் தள்ளாடிய குரலில், மாமா போதும், எனக்கு தலை சுத்துது, நான் பலவீனமா இருக்கேன் என்று மிக மெல்லிய குரலில் சொன்னாள். அவள் குரல் கிட்டத்தட்ட கெஞ்சலாக ஒலித்தது. ராஜேஷ் தலையை சற்று உயர்த்தி அவளது முகத்தை பார்த்தான். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. உதடுகள் லேசாக திறந்திருந்தன. அந்த பலவீனமான உடைந்த நிலையை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு வெற்றி களிப்பு மின்னியது. அழாதடி, நான் இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லியபடி அவன் ஒரு கையால் அவளது தோளை இறுக்கமாக பிடித்து மற்றொரு கையால் அவளது வயிற்றை மெல்ல அழுத்தினான். பிறகு மீண்டும் தலையை குனிந்து அவளது வயிற்றில் நீண்ட ஈரமான முத்தம் ஒன்றை வைத்தான். அவன் நாக்கு லேசாக தொட்டு தொப்புளுக்குள் மெல்ல சுழன்றது. பிரியா உடல் முழுக்க ஒரு அதிர்வு ஏற்பட்டது. ஐயோ மாமா, வேண்டாம், என்னால தாங்க முடியல என்று அவள் பலவீனமாக முணங்கினாள். அவள் கை தானாகவே அவன் தலையை தள்ள முயன்றது. ஆனால் அந்த முயற்சி மிகவும் பலவீனமாக இருந்தது. ராஜேஷ் அவளது கையை மெல்ல பிடித்து தன் மார்போடு அழுத்தினான். ஒரு நிமிஷம்டி, உன் வயிறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம குழந்தை இருந்த இடம் இது, கொஞ்சம் அனுபவிக்க விடு என்று கெஞ்சலாகவும் அதே சமயம் ஆதிக்கமாகவும் சொன்னான். அவன் இப்போது அவளது வயிற்றின் இருபுறமும் முத்தமிட்டான். ஒரு பக்கம் முத்தம், மறுபக்கம் லேசாக பல்கடித்தான். பிரியாவின் உடல் மீண்டும் மீண்டும் நடுங்கியது. அவள் மூச்சு வேகமாக வந்தது. சரிடி, இன்னைக்கு இவ்வளவுதான், நீ ரொம்ப பலவீனமா இருக்க, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான். ஆனால் அவன் கண்களில் இன்னும் அந்த ஆசை அணையாமல் இருந்தது. பிரியா போதையில் அரை உணர்வு நிலையில் என்று மட்டும் முணுமுணுத்தாள். அவள் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. வயிறு முழுக்க அவன் உதடுகள் தொட்ட இடங்களெல்லாம் சூடாக எரிந்து கொண்டிருந்தது. ராஜேஷ் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு படுத்துக்கொண்டான். அவன் ஒரு கை அவளது வயிற்றின் மீது லேசாக வைத்திருந்தது.
அவன் விரல்கள் மெல்ல மிக மெல்ல அந்த மென்மையான தோலை வருடிக் கொண்டிருந்தது.